வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயத்தை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 2026 புதுமை புத்தாண்டுல 2025 ரொம்ப கடினமான வாழ்ந்தது கடகராசி. அடுத்ததாக கன்னிராசிகார், சிம்மராசிகாரங்க சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் இதுல கன்னிராசிகாரங்க அதிகப்படியான அழுத்தத்தையும் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய தன்மை, எல்லாத்திலும் ஏமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்திலும் சங்கடத்தை சந்திச்சிருப்பாங்க. அதே போல் தனுசு ராசிகார் ஓரளவுக்கு மேன்மை தருகின்றார் போல காணப்பட்டிருக்கும். ஆனா உள்ளழுத்தம், மன அழுத்தங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து காணப்படும். பார்ட்னர்ஷிப் உறவுலையும் சரி, மனசுலையும் சரி, இதெல்லாம் இவங்களுக்கு வெளிவரத்துக்கான அமைப்புகளாக இந்த 2026 ஓரளவுக்கு -டிகிரியிலிருந்து பிளஸ் ஆக மாட்டோம். மார்ச், ஏப்ரல், ஜூனுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு தெளிவான பாதையை காட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். வரவுகள் இருந்து கொண்டிருக்கும். நான் இல்லைன்னு சொல்றேன். அடுத்ததாக கும்பராசி. இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஆட்கொள்ளக்கூடிய அமைப்புகளாக மாற்றி இந்த சூழ்நிலையில என்ன சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் இவங்க வாழுகின்ற தன்மையை இந்த கும்பராசியார் கொடுத்திருக்காங்க. அதனால் இந்த கடினமான சூழ்நிலையில் மார்ச், ஏப்ரல், ஜூனுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பின்தங்கி போன நிலைமையெல்லாம் மாறிவிடும். இந்த கடினமான சூழ்நிலை, இதுக்கு பரிகாரம் ஒன்றே ஒன்றுதான். முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று, இறைவனுடைய முருகப்பெருமான் அந்த திருத்தணிகை சென்று வர மாதந்தோறுமோ அல்லது கிருத்திகை தோறுமோ நாம் சென்று வர முருகனை வழிபட்டால் 30 முக்கோடி தேவர்களையும் வழிபட்டதுக்கு சமம். நம்ம வாழ்க்கையை ரொம்ப தெளிவான பாதையை போனோம் அப்படின்னா முருகனை பிடிச்சி ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, இந்த மந்திரத்தை எந்நேரமும் சொல்லு. தர்மசாஸ்தா, சுவாமியே சரணமையப்பா, அந்த தர்மசாஸ்தாவுக்கு விரதம் இருக்குது. முக்கியமாக இந்த 48 நாட்கள் கண்ணிய விரதத்தை நாம கடைபிடிச்சா, இந்த சனி பகவான, தர்மசாஸ்திரா வேற யாரும் கிடையாது, சனி பகவானால் ஏற்படக்கூடிய அவர் தான் சனி பகவான். நாம கற்றும் நேர்மையாக இருக்கிறனா அவன் தான் சனி பகவான். அப்போ நீதி நேர்மையோட நாம கண்ணியத்தோட அந்த விரதத்தை கடைபிடிச்சு நாம கண்ணியமாக திருமுடியை செலுத்தி விட்டு வந்தாலே நம்ம வாழ்வாதாரத்தில் ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் நேரடி பார்வையில் இருக்கிறதால சனி பகவானுடைய நேரடி பார்வை கன்னிராசிக்காரர், அவருடைய இன்னொரு 10ஆம் பார்வையில தனுசு ராசிக்காரர். ஜென்மத்துல ராகுக்கு எதுக்கு அந்த நாகராஜ பிரபுவனுடைய தன்மையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த சுவாமியே சரணமையப்பா அந்த தர்மசாஸ்திராக்கு உண்டு. அவரை வழிபடுங்க, நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.